ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, புதுசாக டீச் பண்ணுறதை விட்டுட்டு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் பேட்டர்னை ஒன்றா சேர்த்து அதை எப்படி ஒரு ஃபுல் லென்த் சென்டென்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால என்னென்ன ஃபார்மேட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கு, அதை எப்படி இங்கே எஃபெக்டிவாக நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சென்டென்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். நீ போகும்போது அவன் வந்தால் அவனுக்கு தெரிவி, அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். இந்த சென்டென்ஸ்குள்ளே இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே நமக்கு ஆல்ரெடி கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். ஆனால் அதை இன்றைக்கி நம்ம எஃபெக்டிவாக எப்படி ஒரு ஃபுல் லென்த் சென்டென்ஸாக மாற்றி பேசுகிறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், சென்டென்ஸே பெருசாக தான் இருக்குது. நீ போகும்போது அவனை நீ பார்த்த அப்படின்னா, இன்கேஸ் நீ போகும்போது அந்த இடத்துக்கு போன அப்படின்னா, இன்கேஸ் நீ போகும்போது உங்களோட அதை நீ எடுத்துகிட்டு போன அப்படின்னா, அப்படிங்கிற ரெண்டு ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணி பேசுகிறோம். அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுது, இந்த சென்டென்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது, நீ போகும்போது, அதாவது எந்த சென்டென்ஸில் இந்த போது பொழுது அப்படிங்கிற சவுண்டு வருதோ அங்கே நமக்கு வென் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ வென் வந்துச்சு அப்படின்னா வென் கூட ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை போடணும். அப்போ தான் வென் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, நீ அதை செய்கிற பொழுது, சாப்பிடுகிற பொழுது, இந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னா வென் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நீங்கள் கம்ப்ளீட் சென்டென்ஸ் போடணும். அதுவும் எப்படி? வென்னுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வேர்பு வரணும். சரிங்களா? ஏன்னா வென்னுக்கு அடுத்து நீங்கள் ஒரு பி வேர்பையோ இல்லாட்டி மெயின் வேர்பையோ ஏதாவது போட்டு விட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் மாறிடும், கேள்வி வாக்கியமாக மாறிவிடும். சரிங்களா? ஒன்று. அடுத்து அவன் வந்தால், இது சென்டென்ஸோட ரெண்டாவது எலிமெண்ட். இந்த வந்தால் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது இஃப் கிளாஸில் வருது அப்படின்ட்டு. சரிங்களா? இஃப் கிளாஸில் வருது. இஃப் கிளாஸில் நமக்கு எத்தனை பேட்டர்ன் இருக்குது? நமக்கு தெரிஞ்ச 3 பேட்டர்ன் இருக்குது. அதில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது 1, 3 தான். ரெண்டாவது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ 1வது பேட்டர்னுக்கும் 3வது பேட்டர்னுக்கும் நாம் இந்த வென்னை இந்த இஃப் கூட இன்கார்பரேட் பண்ணி இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ரைட், பாருங்கள். அவன் வந்தால் அப்படின்னு சொல்லும்போது இஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டு பேசுவோம். இன்கேஸ் இந்த இஃப் கூட வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் V1ல் வந்துச்சுன்னா அதற்கடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் சொல்லுவோம், இல்லாட்டி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்புறம் மாடல்ஸ் போட்டு சொல்லுவோம். இதில் எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். இல்லை இஃப் கூட வரக்கூடிய சென்டென்ஸ் V3ல் வருது. எது V3? had + V3 இந்த ஃபார்மெட்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் நாம் என்ன பண்ணுவோம்னா would have அப்படிங்கிற வார்த்தையை போட்டு யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான், எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இதில் ஏதாவது ஒன்று தெரியாதது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒன்று இந்த வென்னு போட்டு யூஸ் பண்ணுறதோ இஃப் கிளாஸை யூஸ் பண்ணுறதோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரியாதது இருக்கா? எல்லாமே தெரிஞ்சது. ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நீங்கள் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கொடுப்பீங்க. ஐயோ, இது என்னடா வரும் இல்லை இது எனக்கு தெரியும், அது தெரியும், அந்த ரூட் வேர்டா, இந்த ரூட் வேர்டா. உங்கள் மூளை இருக்கே, கண் இருந்துச்சுன்னா அழுதுரும். அந்த அளவுக்கு போட்டு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஒரு சென்டென்ஸ் இருக்குனாலே அப்போவே நீங்கள் அதை கரெக்டாக டீகோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்து பாருங்கள், நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வரப்போகிற சென்டென்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்டரில் போய்க்கலாம். ஒரு ஆர்டரில் போனோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. எப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் இஃப் கிளாஸ் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எழுதிடலாம். இஃப்க்கு அடுத்து என்ன வரணும்? ஒரு மெயின் கிளாஸ் வரணும். இந்த இஃபோட கிளாஸ் முடிஞ்சதுமே வென் கிளாஸ் எழுதலாம். சரிங்களா? வென்னை தொடர்ந்து வரக்கூடிய கிளாஸ். அதற்கடுத்து இஃபோட ரிமைனிங் இருக்கும் பார்த்தீங்களா? இஃபோட ரிமைனிங் அந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸ் எழுத போகிறோம். பாருங்க, 1, 2, 3, 4, 5. இப்போ டோட்டலாக 5 எலிமெண்ட்டை ஒரு சென்டென்ஸ்குள்ளே போட்டு இப்போ நம்ம பேச போகிறோம். ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், நீ போகும்போது அவன் வந்தால் அவனுக்கு தெரிவி. நீ போகிறப்போ அவன் வந்தானா அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுதணுமாமா? இஃப் கூட மெயின் கிளாஸ் போட்டு எழுதணும். பாருங்களேன், இஃப் கூட மெயின் கிளாஸ் போட்டு எழுதுறதுனா நமக்கு இதுதான் இருக்குது. அவன் வந்தால் ரொம்ப சிம்பிள். இஃப் ஹீ கம்ஸ்.
இஃப் ஹி கம்ஸ், அதற்கடுத்து வென்னு கூட இருக்க வார்த்தைகள் எழுதணும். நீ போகும்போது, நீ போகும்போது அப்படின்னா யூ கோ, இல்லாட்டி யூ லீவ். அடுத்து என்ன இருக்குங்க, வென் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு எழுதுனாதான் வென் யூ லீவ் அப்படின்னு வரும். யூ லீவ்னா நீ போகிறாய், வென் யூ லீவ் அப்படின்னா நீ போகும் பொழுது அப்படின்னு அர்த்தம். எழுதலாங்களா? பாருங்க, வென் யூ லீவ். ஓகே, அப்புறம் கம்மா போட்டுக்கலாம், ஏன்னா இஃபோட அடுத்த சென்டென்ஸ் அங்கே வரப்போகுது. சரிங்களா? பாருங்க, இஃப் ஹி கம்ஸ் வென் யூ லீவ், நீ போகும் பொழுது அவன் வந்தால். பாருங்க, நீ போகும் பொழுது அவன் வந்தால் அவனுக்கு தெரியப்படுத்து. ரொம்ப சிம்பிள், அது கட்டளை வாக்கியம். அப்போ இன்ஃபார்ம் ஹிம். சிம்பிள் சிம்பிள். ஓகே, அந்த ஆக்ஷனை செய்யும் பொழுது அந்த ஆக்ஷன் நடந்தால் அதை செய். ஓகே, நீ போகும் பொழுது அவன் வந்தால் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இல்லை எவ்ரிடே கம்யூனிகேஷன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஆனால் வென் எங்கே போடணும், இஃப் எங்கே போடணும், வென்னு தான் வருமா, இஃப் தான் வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம கிளியராக கற்றுக்க போகிறோம். சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். நான் எக்ஸாம்பிள் பண்ண 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 நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு முன்னாடியே ஆன்சர் எழுதிட்டு வரணும். என்ன நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணும், எனக்கு முன்னாடி போகணும். சரிங்களா? நான் எழுதுகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இல்லாட்டி நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம்னா நோட் எடுத்து வச்சு ஆன்சர் எழுதணும். கடன் நான் எழுதுறதுக்கு முன்னாடி ஆன்சர் எழுதிட்டு வரணும். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா சென்டென்ஸும் பாருங்களேன், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பாருங்களேன். இஃப் கூட ஒரு மெயின் கிளாஸ், வென்னு கூட ஒரு மெயின் கிளாஸ், அதற்கடுத்து தனித்து வரக்கூடிய அந்த கடைசி சென்டென்ஸை நம்ம அப்படியே எழுத போகிறோம். சரிங்களா? நீங்கள் கடைக்கு போகும்போது புதிய காய்கறிகளை பார்த்தா எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லுவோம். நீ கடைக்கு போகும்போது அது இருந்துச்சுன்னா எனக்கும் வாங்கிட்டு வா, ஏதோ ஒன்று நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? இப்போ அதைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுத போகிறோம். ஆனால் இந்த சென்டென்ஸில் பார்க்கும்போதே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா டீகோட் பண்ணிடணும். போகுது அப்போ நடுவில் வரணும், ஏன்னா போகுதுன்னா வென்னு, அப்போ சென்டென்ஸோட நடுவில் வரணும். பார்த்தால், அப்போ தாள் அப்படிங்கிறது வருது, இஃப் கிளாஸில் வருது. அப்போ என்ன பண்ணணும், நாம் சென்டென்ஸோட பிகினிங்கில் போடணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் இஃப் கூட நீங்கள் ப்ரெசென்ட் போட்டிங்க அப்படின்னா வென்னு கூடயும் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுங்கள். டென்ஸை மாற்றிடக்கூடாது. எப்படி, இஃப் கூட ப்ரெசென்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா வென்னு கூடயும் ப்ரெசென்ட் டென்ஸ். சரிங்களா? அடுத்து எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. இந்த சென்டென்ஸ் நீங்கள் பார்க்கணுங்க. கடைசி சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் பார்க்கணும். இந்த சென்டென்ஸில் தான் நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா அது கட்டளை வாக்கியமாக இருக்கிறதா, ஃப்யூச்சர் டென்ஸாக இருக்கா, இல்லை மாடல்ஸில் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நீங்கள் என்ன டென்ஸில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணினா தான் இஃப் கூடயும் வென்னு கூடயும் என்ன டென்ஸ் வரும் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா அவள் போனால் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இஃப் ஹி வென்ட்டு, இஃப் ஹி கோ அப்படிங்கிற ரெண்டு மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது பின்னாடி வரக்கூடிய அந்த முழு வாக்கியத்தின் டென்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் it is highly possible that you can easily identify the tenses of these two elements. அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும், அதனால் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்களேன், எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், ரிக்வஸ்ட் பண்ணுறோம். அப்போ இதுக்கப்புறம் அவங்க போனாங்கன்னா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, இது ரிக்வஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். எழுதிடலாங்களா? வாங்க. நீங்கள் கடைக்கு செல்லும் பொழுது புதிய காய்கறிகளை பார்த்தால், ஃபஸ்ட் யாரை கொண்டு வரணும், இஃப் கிளாஸை கொண்டு வரணும். நீங்கள் புதிய காய்கறிகளை பார்த்தால் எழுதலாங்களா? இஃப் யூ புதிய காய்கறிகளை பார்த்தால், பார்க்க நேரிட்டால். ஓகே, இஃப் யூ ஹேப்பன் டு அப்படிங்கிற சென்டென்ஸை நான் எழுதுறேன். சரிங்களா? இஃப் யூ ஹேப்பன் டு see fresh vegetables. ஓகே, வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். ஓகே, பாருங்கள், இஃப் யூ ஹேப்பன் டு see fresh vegetables எப்போ, நீ கடைக்கு போகும்போது. அது அப்படி எழுத போகிறோம். when you go to the store. ஓகே, இல்லாட்டி ஷாப், எது போட்டாலும் கரெக்டு தான். பாருங்கள், இஃப் யூ ஹேப்பன் டு see fresh vegetables when you go to the store. நீ கடைக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை பார்த்த அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. எப்படி சொல்லலாம், கெட் மீ, அவ்வளோதான். கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, அப்போ கெட் மீ சம், முடிஞ்சு போச்சு. சிம்பிளுங்க. எவ்வளோ பெரிய சென்டென்ஸை நமக்கு தெரிஞ்ச, ஆல்ரெடி நமக்கு நல்லா பழகி வச்சுருந்த அந்த சென்டென்ஸை போட்டு சொல்லியாச்சு. பாருங்கள், இஃப் யூ ஹேப்பன் டு see ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், இந்த சீக்கு பதிலாக ஃபைண்ட் அப்படிங்கிற வார்த்தை போட்டாலும் கரெக்டு தான். ஃபைண்டுங்கிற வார்த்தையும் போடலாம்.
Okay, if you happen to find some fresh vegetables when you go to the store, get me some. கரெக்ட். இப்படி தான் என்ன பண்ணணும்னா நீங்கள் நமக்கு தெரிஞ்சதையே அடுத்தடுத்து போட்டு போட்டு என்லார்ஜ் பண்ணணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ். அப்போ இதே மாதிரி நிறைய இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அவர் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் இந்த பட்டனை அழுத்து. ஓகே, அப்போ என்னவாமா, ஃபஸ்ட்டு போது அப்படிங்கிற வார்த்தை இங்கே இருக்குது. ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால், ரொம்ப சிம்பிள். தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால், இஃப் எனி டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏற்பட்டால், அப்போ அக்கர். ஓகே, அக்கர்னா நிகழ் அப்படின்னு அர்த்தம், நிகழ்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இஃப் எனி டெக்னிக்கல் இஷ்யூஸ் அக்கர், எப்போ? அவர் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது. அப்போ இதில் என்ன இருக்குது? சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போ இங்கேயும் நீங்கள் ப்ரெசென்ட்டில் தான் போடணும். ஓகே, when he presents. ஓகே, இல்லாட்டி when he presents the presentation போட்டாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஓகே, பாருங்கள், இஃப் எனி டெக்னிக்கல் இஷ்யூஸ் அக்கர் when he presents, அவர் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் இந்த பட்டனை அழுத்து. ரொம்ப சிம்பிள், ப்ரெஸ் திஸ் பட்டன். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து பாருங்கள், மருத்துவர் ஊசி போடும்போது, இங்கே பாரு, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், டாக்டர் ஊசி போடும்போது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. புரியுதா? டாக்டர் ஊசி போடும்போது உனக்கு வலிச்சா அழுகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கூட்டிகிட்டு போவோம் குழந்தைகளை. அதைத்தான் இப்போ எழுத போகிறோம். பாருங்கள், மருத்துவர் ஊசி போடும்போது வலி ஏற்பட்டால் அழக்கூடாது. எல்லாமே ப்ரெசென்ட்டில் வரக்கூடியது அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஏன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் வருது. பாருங்களேன், வலி ஏற்பட்டால் அதை நம்ம சொல்ல போகிறோம். இஃப் வலி ஏற்படுகிறது அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்லும் பொழுது, மழை வந்தால் எப்படி சொல்கிறோம், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதையும் நாம் அணுக வேண்டும். அப்போது இஃப் இட் ஹர்ட்ஸ், அவ்வளோதான். இஃப் இட் ஹர்ட்ஸ், வலி ஏற்பட்டால். எப்போ? மருத்துவர் ஊசி போடும் பொழுது. ஓகே, when the doctor injects. ஓகே, ப்ரெசென்ட் எழுதியாச்சு. பாருங்க, இஃப் இட் ஹர்ட்ஸ் when the doctor injects, அழக்கூடாது. எப்படி சொல்லலாம்? டோன்ட் க்ரை. ஓகே, டோன்ட் க்ரைன்னு சொல்லலாம், இல்லாட்டி யூ ஷுட் நாட் க்ரைன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தானே. பாருங்கள், இஃப் இட் ஹர்ட்ஸ் when the doctor injects, don't cry. இஃப் இட் ஹர்ட்ஸ் when the doctor injects, you should not cry. எப்படி வேணாலும் சொல்லலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசென்ட்லேயும் அங்கே ஃப்யூச்சர்லேயும் வர்றதுக்காக வச்சு யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, தேர்ட் ஃபார்மில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அந்த கடைசி சென்டென்ஸை தான் பார்க்கணும். அவர் இத்தவறை செய்திருக்க மாட்டார், கடந்த காலத்தில் அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நான் உதவி இருப்பேன், கடந்த காலத்தில் நான் இந்த ஆக்ஷனை செஞ்சுருப்பேன், எல்லாமே பாஸ்ட்லேயே தான் வருது. அப்போது இது இஃப் கிளாஸோட தேர்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ இஃப் கிளாஸோட தேர்ட் ஃபார்மில் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும், இஃப் கூட ஹேட் ப்ளஸ் V3 வரும். இதற்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம would have ப்ளஸ் V3 போடுவோம், should have ப்ளஸ் V3 போடுவோம், could have ப்ளஸ் V3 போடுவோம். எது நமக்கு ஆப்டாக இருக்கோ அதை நம்ம போட்டுக்குவோம். ஆனால் வென்னை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கூட போடணும். அதுதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். இஃப் கூட ஹேட் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா வென்னு கூட வரக்கூடிய கிளாஸ் V2ல தான் வரணும். சரிங்களா? எழுதிடலாமா? பாருங்கள், திட்டத்தை பற்றி நாம் விவாதித்த போது, திட்டத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ, அவன் என்னுடைய ஆலோசனை கேட்டிருந்தா, நான் கொடுத்த அந்த அட்வைஸை கேட்டிருந்தா இந்த தவறை செஞ்சுருக்க மாட்டான். ரொம்ப சிம்பிள். அந்த தாள் அப்படிங்கிற வர்ற சென்டென்ஸை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் எப்பயும் போல். சரிங்களா? அவன் என்னுடைய ஆலோசனையை கேட்டிருந்தால். ரொம்ப சிம்பிள். இஃப் ஹீ ஹேட் ப்ளஸ் V3 கேட்டிருந்தால், லிசன் பண்ணியிருந்தால். ஓகே, லிசன் டு மை அட்வைஸ். லிசன் வந்தாலே டூங்கிற வார்த்தை வரணும், அது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பாருங்கள், இஃப் யூ ஹேட் லிசன் டு மை அட்வைஸ், எப்போ? திட்டத்தை பற்றி நாம் விவாதித்த போது. when we discussed the plan. அவ்வளோதான். when we discussed about the planலாம் போடக்கூடாது. டிஸ்கஸ்ன்னு வந்தாலே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இருந்தால் அர்த்தம். அதனால் டிஸ்கஸ் வந்தால் அபவுட் போட வேண்டாம். when we discussed the plan, அவர் இத்தவறை செய்திருக்க மாட்டார், அந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்னா would கூட நம்ம நாட் அப்படிங்கிற வார்த்தை போட்டு ஹேவ் ப்ளஸ் V3 போட்டால் வேலை முடிஞ்சுது. would have நாட் சொல்லுவோம்ல, அதுதான். சரிங்களா?
அவர் அத்தவறை செய்திருக்க மாட்டார். he wouldn't have made that mistake. அவ்வளோதான். எவ்வளோ பெரிய சென்டென்ஸ், ஆனால் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். பார்க்குறது தான் பெருசாக இருக்கும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. ஆனால் என்ன, நிறைய டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி ஃபுல் லென்த் சென்டென்ஸ் எல்லாமே சிம்பிளாக உங்களால் பேச முடியும். பாருங்கள், if he had listened to my advice when we discussed the plan, he would have not committed that mistake. He would have not made that mistake. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? கான்ஃபிடெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். சரிங்களா? ரைட். நேற்று நைட்டு அகிலன் எனக்கு அழைத்த போது அவருடைய பிரச்சனையை பற்றி எனக்கு தெரிந்திருந்தால், அவரோட பிரச்சனை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் உதவி இருப்பேன். கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் செஞ்சுருப்பேன். பாருங்கள், அவருடைய பிரச்சனையை பற்றி எனக்கு தெரிந்திருந்தால். ரொம்ப சிம்பிள். இஃப் I had known about, அவருடைய பிரச்சனை தானே, his problems. ஓகே, his problems. எனக்கு அவருடைய பிரச்சனை பற்றி தெரிஞ்சிருந்தா எப்போ, நேற்று நைட்டு அகிலன் எனக்கு அழைத்த போது. ஓகே, when அகிலன். இப்போ என்ன பண்ணணும், வென்னு கூட V2 தான் போடணும். மேலே ஆல்ரெடி V2 தான் போட்டிருப்போம் பாருங்கள். when we discussed, இங்கே V2 வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி இங்கே V2 தான் போடணும். when அகிலன் என்ன பண்ணாரம்மா, எனக்கு கூப்பிட்டப்போ. called me எப்போ, நேற்று நைட்டு, அப்போ லாஸ்ட் நைட். ஓகே, when அகிலன் called me last night, நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் உதவி இருப்பேன், அவருக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பேன். ரொம்ப சிம்பிள். I would have helped him. I would have helped him. சிம்பிளுங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். இஃப் கிளாஸ் தெரியும், வென்னு தெரியும், ஹேவ் ஃபேமிலி தெரியும். அப்புறம் என்ன இருக்குது, எல்லாத்தையும் கலந்து போட்டு பேச வேண்டியது தான். இஃப் ஐ ஹேட் known about his problems when அகிலன் called me last night, I would have definitely helped him. I would have definitely helped him. அந்த வார்த்தையை நான் சேர்த்துக்கிட்டேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள். மேலாளர் சுட்டி காட்டிய போது, மேலாளர் ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதை மேலாளர் மேனேஜர் சுட்டி காட்டிய போது அவங்க தங்களோட தப்பை உணர்ந்திருந்தால் அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கணும். உண்மையாலுமே அவங்க தங்களோட தப்பை உணர்ந்திருந்தாங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்கணும். அப்படின்னு அவங்க தப்பை உணரலைன்னு அர்த்தம். ரைட், எழுதலாமா? பாருங்கள், அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்திருந்தால், ஏன்னா தாள் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரோம். எழுதலாங்களா? if they had, okay, if they had realized the error, பாருங்க, if they had realized the error, தவறை உணர்ந்திருந்தால் எப்போ, மேலாளர் சுட்டி காட்டிய போது. எழுதலாங்களா? when the manager சுட்டி காட்டிய பொழுது, அப்போ pointed it. ஓகே, pointed it out, காமா. மேலாளர் தவறை சுட்டி காட்டிய போது அவர்கள் அத்தவறை உணர்ந்திருந்தால் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஓகே, தே கேட்டிருக்க வேண்டும், அதை செய்திருக்க வேண்டும். அப்படின்னா they should have apologized. பாருங்க, they should have apologized. மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். they should have apologized to him. அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, ஃபுல் சென்டென்ஸ் படிக்கலாமா? if they had realized the error when the manager pointed it out. இங்கே கூட நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம். if they had really realized, உண்மையாலுமே மனசாட்சி தொட்டு அப்படின்னு சொல்கிறது அந்த ரியலி அப்படிங்கிற வார்த்தை போடலாம். if they had really realized the error when the manager pointed it out, they should have apologized to him. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அப்போ இஃப் கூட இனிமேல் நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணணும், வென் அப்படிங்கிற இன்னொரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பெருசாக்கணும். ஓகே, வீடியோ புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? கேன் ஐ ஹேவ் அ எஸ் ஃப்ரம் யூ? எஸ், புரிஞ்சிருச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட், இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படிக்கும்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் விளக்கை பயன்படுத்து. ஆசிரியர் நடத்திய போது நாங்கள் ஒழுங்காக கவனிச்சிருந்தா இப்போ வீட்டு பாடத்தை முடிச்சிருப்போம். சாப்பிடும்போது தண்ணி உனக்கு தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி நீ குடிக்கணும். ஓகே, டாக்ஸி வந்தபோது நாம் வெளியே வந்திருந்தா விமானத்தை பிடித்திருக்கலாம். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க, எனக்கு தெரியும்.
ஓகே. ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் எழுதி போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.